தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஸ்டாக் மார்க்கெட்ல நிஃப்டி 50 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இண்டெக்ஸ். நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 24,000 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல 24,500 போகலாம், இல்ல 23,500 போகலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த நிஃப்டி வேல்யூவை யாரு டிசைட் பண்றாங்க? ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் மேல போனா நிஃப்டி எப்படி மேல போகுது? இந்த 24,000 அப்படிங்கிற நம்பருக்கு பின்னாடி என்ன கால்குலேஷன் இருக்கு? தட் மீன்ஸ் நிஃப்டியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னால அப்லோட் பண்ண முடியும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி 50 அப்படிங்கிறது என்எஸ்சில லிஸ்ட் ஆயிருக்க டாப் 50 கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுற ஒரு இண்டெக்ஸ் தான். பாத்தீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி 50 அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐடிசி, எல்என்டி, இந்த மாதிரி நம்ம ஒரு 50 கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஆனா இங்க எல்லா கம்பெனிஸுக்கும் ஒரே வெயிட்டேஜ் கிடையாது. வெயிட்டேஜ் அப்படின்னா இன்னைக்கு அந்த கம்பெனி எவ்வளவு பர்சன்டேஜ் மேல போகுது அப்படின்னா அது நிஃப்டில எவ்வளவு பர்சன்டேஜ் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் வெயிட்டேஜ். பொதுவா இந்த வெயிட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அப்போ மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூ தான் அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு 100 கோடி ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஷேரோட பிரைஸ் 500 ரூபாய் அப்படின்னா நீங்க அந்த 100 கோடி ஷேரையும் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தேவை? 50,000 கோடி தேவைப்படும் இல்லையா? இந்த 50,000 கோடியை தான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஈக்குவல் டு ஷேர் பிரைஸ். இன்னைக்கு அதோட ஷேர் பிரைஸ் இன்டு டோட்டல் ஷேர்ஸ், எவ்வளவு ஷேர்ஸ் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டோட்டல் ஷேர்ஸ், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் நமக்கு கிடைச்சிரும். இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷனை வச்சு தான் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வகைப்படுத்துறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த நிஃப்டியோட வேல்யூக்கு வருவோம். நிஃப்டி வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது ஃபுல் மார்க்கெட் கேபிடலைசேஷனை எடுத்துக்க மாட்டாங்க. நிஃப்டியோட வேல்யூ வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படிங்கிற ஃபார்மட், அதாவது ஃபார்முலால தான் வந்து கால்குலேட் பண்றாங்க. அதாவது ஒரு கம்பெனிட்ட வந்து ப்ரோமோட்டர் கையில இருக்கிற ஷேர்ஸ், கவர்மெண்ட் ஹோல்டிங், ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சுவலா பப்ளிக் கிட்ட இருந்து எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் அந்த கம்பெனியோட வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷனை கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த வேல்யூவை தான் நிஃப்டியோட வேல்யூ கால்குலேட் பண்றதுல எடுத்துப்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்குல்ல? இது ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. ஓகேங்களா? அந்த கம்பெனில டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளவு லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 100 கோடி ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல ப்ரோமோட்டர் கிட்ட வந்து ஒரு 60% ஹோல்டிங் இருக்கு, பப்ளிக் கிட்ட ஒரு 40% ஹோல்டிங். பப்ளிக்னா என்ன? நம்மலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல ஒரு 40% இருக்கு. இப்போ அந்த ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? அதாவது 100 கோடி ஷேர்ஸ் இருக்கு, அதுல 40% அப்படின்னா 40 கோடி ஷேர்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ். இப்போ ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 40 கோடி மல்டிப்ளை பாத்தீங்க அப்படின்னா 1000, அதாவது நீங்க ஷேர் பிரைஸ் வந்து 1000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? சோ அது போட்டோம் அப்படின்னா 40,000 கோடி. இந்த 40,000 கோடி இந்த ஃப்ரீ, இதுதான் அந்த கம்பெனியோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி தான் நிஃப்டில அந்த கம்பெனிக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கிறது அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, நிஃப்டி கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா நிஃப்டி ஈக்குவல் டு கரண்ட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் டிவைடட் பை பேஸ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் மல்டிப்ளை பேஸ் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படிங்கறதா. இது அந்த பேஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா? அதோட மீனிங் என்னன்னா நிஃப்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வேல்யூ இருக்கும், அதுதான் பேஸ் வேல்யூ. நிஃப்டி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 3 நவம்பர் 1995ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப பேஸ் இண்டெக்ஸ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1000 அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப இதுல வந்து என்னன்னா இன்னொன்னு பேஸ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னா 1995ல பேஸ் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா 2000 கோடியா இருந்திருக்கு. ஓகேங்களா? அங்க இருந்து தான் இந்த வேல்யூ எல்லாமே டெரைவ் பண்ணி வருது. சோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா 48,000 கோடி. ஓகேங்களா? இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இது சேஞ்ச் ஆக தான் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட வேல்யூ மேல போறது கீழே போறது எல்லாமே நடக்கும். சோ அப்ப 48,000 டிவைடட் பை 2000 மல்டிப்ளை 1000 போட்டோம் அப்படின்னா 24,000. சோ அதனால
அதனாலதான் நிப்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 24,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கரண்ட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இந்த 48,000 கோடி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு நாளும் அந்த நிப்டி 50ல இருக்க ஸ்டாக்ஸ் வந்து மேல கீழே போயிட்டு வருது இல்லையா, அதை பொறுத்து இதோட வேல்யூ சேஞ்ச் ஆக இங்க 24,000ங்கிறது 24,500 போகலாம், இல்ல 23,500 சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இந்த ஃபார்முலால ரொம்ப முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் தான். அதாவது ஒரு கம்பெனியோட பிரைஸ் வந்து மேல போகுது அப்படின்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அங்க இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நிப்டியோட கரண்ட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷனும் இன்க்ரீஸ் ஆகும், நிப்டி மேல போகும். இது ஒரு பேஸ் கால்குலேஷன். ஆனா உண்மையிலேயே இதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிப்டி 50 அப்படின்னா டாப் 50 கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ்ல போனஸ் இஷ்யூ நடக்கலாம், ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணலாம், ரைட் இஷ்யூ நடக்கலாம், ஷேர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், இல்ல நியூ கம்பெனிஸ் அவங்க இன்க்ளூஷன் பண்ணலாம், இல்ல இருக்கிற கம்பெனிஸ் அவங்க ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும் போது நிப்டியோட வேல்யூ திடீர்னு ஜம்ப் ஆக கூடாது அப்படிங்கிறதுனால இண்டெக்ஸ் டிவைசர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து நிப்டில வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது இண்டெக்ஸ் லெவல் ஈக்குவல் டு கரண்ட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் டிவைடட் பை இண்டெக்ஸ் டிவைசர். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்குல்ல, ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ ஒரு இண்டெக்ஸ்ல வந்து 3 கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். கம்பெனி ஏ வந்து 50,000 கோடி, அதோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன். கம்பெனி பி யோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒரு 30,000 கோடி. கம்பெனியோட சி ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 கோடி அப்படின்னா இப்போ டோட்டல் கரண்ட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 கோடி. அதாவது 50,000 பிளஸ் 30,000 பிளஸ் 20,000 போட்டோம் அப்படின்னா 1,00,000 கோடி. இதுதான் வந்து கம்பெனியோட கரண்ட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன். ஓகேங்களா? இப்போ இண்டெக்ஸ் லெவல் ஈக்குவல் டு கரண்ட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் டிவைடட் பை இண்டெக்ஸ் டிவைசர். இந்த இண்டெக்ஸ் டிவைசர் உதாரணத்துக்கு 5ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ அதான் நிப்டியோட வேல்யூ 20,000 அப்படின்னு அர்த்தம். இந்த டிவைசர் இண்டெக்ஸ் டிவைசர் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஆரம்பத்துல வந்து ஒரு 10 அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆரம்ப காலத்திலே ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ இத வச்சு இந்த ஃபைனல் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இந்த ஃபார்முலா வச்சு தான் பாத்தீங்க அப்படின்னா நிப்டியை வந்து டெரைவ் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த நிப்டி 50ல இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியும் அந்த நிப்டி மூவ்மெண்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஃபார் உதாரணத்துக்கு இப்ப நிப்டி 50ல வந்து ரிலையன்ஸுக்கு வெயிட்டேஜ் வந்து ஒரு 10%, ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு ஒரு 8%, ஐசிஐசிஐ பேங்குக்கு ஒரு 7% அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ நிப்டி வந்து 24,000 இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து 5% மேல போனுச்சு அப்படின்னா அதோட பெரிய வெயிட்டேஜ் காரணமா நிப்டியும் மேல போகும். இப்ப இதுவே ஒரு ஸ்மால் வெயிட்டேஜ் உள்ள ஒரு கம்பெனி மேல போகுது அப்படின்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து இருக்காது. அப்போ இந்த வெயிட்டேஜ் ஒரு ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வெயிட்டேஜ் இந்த ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ரிலையன்ஸோட வெயிட்டேஜ் 10% இருக்கு அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு 2% மேல போகுது அப்படின்னா 10%ல 2%ங்கிறது எவ்வளவு 0.20%. அப்போ நிப்டில பாத்தீங்க அப்படின்னா நிப்டி இன்னைக்கு 24,000 இருக்கு அப்படின்னா அதுல 0.20% அதாவது 48 பாயிண்ட்ஸ் வந்து ரிலையன்ஸ்னால மேல போயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிப்டி 50ல உள்ள ஒவ்வொரு கம்பெனிஸுக்கோட வெயிட்டேஜை பொறுத்து நிப்டி 50ய மேல கீழே இழுக்கும். அப்ப இதுல இருந்து நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நிப்டி பிரைஸை யாரும் பிக்ஸ் பண்றது இல்ல. ஒவ்வொரு நிப்டி 50ல உள்ள ஒவ்வொரு கம்பெனிஸோட லைவ் பிரைஸ், ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், ஃப்ரீ ஃப்ளோட் ஃபேக்டர், வெயிட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம் தான் பாத்தீங்க அப்படின்னா இதை கால்குலேட் பண்ணுது. இந்த வேல்யூலாம் பாத்தீங்க அப்படின்னா செகண்டுக்கு செகண்ட் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இதை சிம்பிளா ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நிப்டியோட வேல்யூ 24,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிப்டி ஸ்டார்ட் பண்ணும்போது 1995ல டாப் 50 கம்பெனிஸோட மார்க்கெட் வேல்யூ வந்து 1000 இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப அந்த 50 கம்பெனிஸோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் வேல்யூ 24 மடங்கு வளர்ந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நிப்டி இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 24,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு நிப்டி 50 வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க நிப்டில ட்ரேட் பண்றீங்க, நிப்டி 50யோட வேல்யூ மேல போகுமா கீழே போகுமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிப்டி 50 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா அதுல அதிக வெயிட்டேஜ் கொண்ட டாப் 5 ஸ்டாக்ஸை நீங்க ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா நிப்டியோட மூவ்மெண்ட்டை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வீட்ல இருந்தே மொபைல் மூலம் ஒரு 3 மினிட்ஸ்ல உங்களால அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். தேவைப்படுற நண்பர்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம் அப்கமிங் டேஸ்லயும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.